திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி ஒரு அழகான அற்புதமான ஒரு காணொளி. நம்ம முதல்ல மேச லக்னத்திலிருந்து மீன லக்னத்து வரைக்கும் 12 லக்னம் இருக்கு. இந்த 12 லக்னத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவங்கள வாழ்நாள் முழுவதும் உட்கார வச்சு அந்த கிரகம் சாப்பாடு போடும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பொருளாதார மேம்பாடுகளையும் தொழில் வசியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய பண வருவாயை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான காணொலியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மேசத்துடைய திரிகோணம் 1, 5, 9 அதாவது மேஷம், சிம்மம், தனுஷு இந்த லக்னம் கொண்ட அன்பர்களுக்கு இந்த ஒரு கிரகங்கள் தான் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட போகுது. அது எந்த கிரகம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்துடைய தசா புத்தி காலகட்டங்களில் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அழகாக நம்ம ஃபேமிலியை உட்கார வச்சு சாப்பாடு போடும், சாப்பிடலாம். அப்போ முதல்ல மேஷ லக்னம் அப்படின்னா, இந்த மேஷ லக்னத்திற்கு ஒருவருக்கு சந்திர திசை வந்தாலும் சரி அல்லது சூரிய திசை வந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு படிப்பின் மூலம் ஒரு பொருளாதார முன்னேற்றம், படிப்பின் மூலம் வளர்ச்சி, குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகள் வருமானத்துக்கு வருவது, இப்படி பல விதத்தில் பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் இன்னும் ஒரு அட்வான்ஸாக அப்படி போகணும் அப்படின்னோம்னா, உங்களுடைய லக்னத்திற்கு அதாவது மேஷ லக்னத்திற்கு சந்திர திசையே நடந்தாலும் அந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அல்லது அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ அல்லது திருவோண நட்சத்திரத்திலேயோ இருந்து சந்திர திசை நடத்தினால் நிச்சயம் அந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம். அந்த காலங்களில் கரெக்டாக நம்ம பயன்படுத்தி ஒரு வீடு கட்டுறது, ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, ஒரு படிப்பின் மூலம் அடுத்த பரிணாமத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் ஜெயிக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த சந்திர திசை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு வாரி வழங்கியே தரும். அதே போல சூரியன் கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ஆகிய சூரியனுடைய தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து விட்டால் உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் ஏற்படும். வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள், உயர்நிலையில் ஒரு ஏறுமுகமான உயர்கல்வியில் ஒரு ஏறுமுகமான ஒரு வாழ்க்கை, தொழில் வசியம், தொழிலின் மூலம் நல்ல வருமான வாய்ப்புகள், ஒரு திருமண வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு சுபிட்சமாக அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். அப்போ இந்த மேஷ லக்னத்திற்கு சந்திர தசையோ சூரிய தசையோ வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த கிரகங்கள் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். இப்போ சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லலாம், சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதிபதி, அடுத்தது 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதாவது ஒரு கிரகங்கள் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் ஒரே கிரகங்கள் வந்தால் அந்த கிரகத்திற்கு ராஜ யோக கிரகம் அப்படின்ட்டு ஜோதிட மூல நூல்கள் சொல்லுது. அப்போ இப்படி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். ஆனால் அந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம்னு பேர். அப்போ அந்த ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் நீங்கள் கேட்கலாம், பாதகம் தானே அப்படின்னா, பாதகஸ்தானாதிபதி அல்ல அப்படின்னு. நிச்சயம் பாதகஸ்தானாதிபதி தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பாதகத்தை நிச்சயம் செய்யும், ஒரு 10% மட்டுமே செய்யும். இதில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக என்ன சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் யோகத்தை வழங்குவார். எப்படிப்பட்ட யோகத்தை வழங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு உயர்வான ஏறுமுகமான வாழ்க்கை. ரொம்ப நாளாக நம்ம கடன் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் அந்த கடனை கட்டி இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய நேரம். தொழிலில் வசியும், தொழிலில் தன வருவாய், தொழிலில் பதவி, பட்டம், பேர், புகழோடைய
ஒரு அந்தஸ்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நிச்சயம் உருவாகும், எதிர்பாராத லாபங்கள். ஆனால் இதே இந்த செவ்வாய் உங்களுடைய லக்னத்திற்கு செவ்வாய் நல்லான்னு சொல்லிட்டேன். இந்த செவ்வாய் மிருகசீரிட நட்சத்திரத்திலேயோ அல்லது சித்திரை நட்சத்திரத்திலேயோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்திலேயோ தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மட்டும் இருந்து விட்டால் அந்த சிம்ம லக்னத்திற்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசை கொடுப்பனையான திசை. இந்த திசை உங்களை அழகாக உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்தி உங்களுக்கு நல்ல தன வருவாயை கொடுத்து உங்களுக்கு அந்த செவ்வாய் திசை முடிகிற வரைக்குமே அழகாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உங்களை அழகு பார்க்கும். இப்படிப்பட்ட திசை சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் திசை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தால் சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். அப்போ தனுசு லக்னத்திற்கு சூரிய திசை வந்தால் மிக 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 ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது, அரசியல் அரசாங்கம் சார்ந்த வெகுமதி பாராட்டு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும். அதே மாதிரி அரசினால் உங்களுக்கு ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை, தந்தையின் மூலம் பொருளாதார முன்னேற்றம், வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் ஒரு அதிர்ஷ்டம், இது எல்லாமே ஒரு பொக்கிஷமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த தனுசு லக்னத்திற்கு சூரியன் தன்னுடைய நட்சத்திரத்தில், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இப்படி தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம், அனைத்து துறை சார்ந்த விஷயத்திலும் ஒரு லாபம். அந்த தனுசு லக்னத்துக்கு சூரிய திசை வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அனைத்துமே உங்களை அழகான ஒரு முறையில் அற்புதமான முறையில் உட்கார வச்சு அந்த கிரகங்கள் உங்களுக்கு தொழில் வசியத்தையும் தொழில் மூலம் ஒரு தனவரவையும் ஒரு பண வசியத்தையும் குடும்பத்தில் முன்னேற்றத்தையும் குடும்பத்துடைய வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கும் எந்த இடத்துல போனாலும் அந்த இடம் உங்களுக்கு ஒரு சபை நிறைந்த ஒளி நிறைந்த இடமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த சூரியன் அந்த திசையுடைய காலகட்டங்களில் நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா இந்த ஒரு கிரகம் போதும் உங்களை வாழ்நாள் பூரா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம்னா இந்த 3 லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் தான். இதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களை காணலாம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.